ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதே மாதிரி அக்டோபர் 2025க்குள்ள ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜனவரி 2026 இல்லைன்னா டிசம்பர் 2025க்குள்ள ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ZEN number 4/2025 recruitment of various post of section controllers indicative notice. Applications are invited from the eligible candidates for the post of section controller given in the table below. The last date for submission of application is 14/10/2025. Applications complete in all respect must be submitted through online mode only. செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டுக்கு ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 14/10/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. முக்கியமான டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15/9/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 14/10/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்டா 1 month வந்து டைம் கொடுத்திருக்காங்க. 1 monthக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இப்ப வந்து ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து 15/9/2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, சோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கறத அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இந்த போஸ்ட் என்னன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட். பே லெவல் பாருங்க 6, இனிஷியல் பே வந்து 35,400, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 இருக்கணும். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 368 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் தான் 15/9/2025 நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இப்ப சென்னை ஜோன்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா rrb.chennai.government.in ஓகேவா. சோ அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, எந்த வெப்சைட்ல நீங்க எந்த இதுல அப்ளை பண்றீங்களோ ஒரு ஜோன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ ஆர்ஆர்பிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோன் எல்லாமே பாத்துக்கோங்க. இப்போ நீங்க சென்னையில அப்ளை பண்றீங்கன்னா rrb.chennai.government.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். இல்ல சண்டிகர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அடுத்தடுத்து ரயில்வேலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கும் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ். ஓகே, சோ இத மட்டும் தரவா படிச்சிருங்க. மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேத்ஸ்ல வந்து ஒரு 10 டாபிக் இருக்கும். 10ல இருந்து 15 டாபிக் இருக்கும். ரீசனிங்ல ஒரு குறிப்பிட்டு 15 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இது எல்லாமே உள்ள வந்துரும். கம்ப்யூட்டர் இது எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துரும். ஓகேவா. சோ இதுதான் காமனான சிலபஸ். இது போக சில போஸ்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் ஏதாவது இருக்கணும். அது போக அந்த டிபார்ட்மெண்ட் சைட்ல ஏதாவது படிச்சிருக்கணும். அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏஎல்பிக்கு எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா CBT 1க்கு வந்து நான் டெக்னிக்கல் மட்டும் தான். CBT 2ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இருக்கும். அதுலயும் 90% வந்து நான் டெக்னிக்கல் தான் இருக்கும். மீதி 10% தான் என்ன இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும். அப்ப காமனா சொல்ல போனோம்னா இதுதான் சிலபஸ். ஓகே, அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. நீங்க இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் இப்ப இருந்து கரெக்டா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே படிச்சு ரெடி ஆகிருங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்புலயே எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. சோ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான CBT 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அண்டர் கிராஜுவேட்டுக்கான CBT 1 வந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இதுக்கான ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு CBT 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு கோர்ட் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் கூடிய சீக்கிரத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டிசம்பருக்குள்ள நம்ம குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இது வரைக்கும் நீங்க சிலபஸ் முடிக்கல அப்படின்னா சிலபஸை முடிங்க. சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. சோ குரூப் டிக்கு கரெக்டா ஒரு 70 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. இந்த டைம்ல எனக்கு எங்க இருந்து டெஸ்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஆர் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா
599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இனி வரக்கூடிய என்டிபிசி படிக்க போறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா எம்டிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனையும் பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.